உங்களுக்கு தெரியும், காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை. கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு மேல் காவிரியை வைத்துதான் குடிநீர் நீர். காவிரியால விவசாயம், குறிப்பாக நெல் விவசாயம், இதெல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சியில கேட்பார் இல்லாமல் கிடக்குது. கேரளா, கர்நாடக அரசாங்கம், அங்க யாரு இவங்க கூட்டணி, திமுக கூட்டணிங்கிறார, இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. இந்த மக்களை கேளுங்கள். நீங்கள் திமுக கூட்டணிக்கு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற செய்தீர்கள், திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சட்டமன்றத்திலும் வெற்றி பெற செய்தீர்கள். பழனிசாமி என்கிற தீய சக்தியின் மீது உள்ள கோபத்தால். ஆனால் அவர்கள் கூட்டணி ஆட்சி நடக்கின்ற கர்நாடகாவில் உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக நமது தமிழ்நாட்டின் குரல் வலையை எதிர்க்கிற விதமாக, தமிழ்நாடு வறண்டு போய் சோமாலியா போல் ஆகிவிட்ட விதமாக, இங்கு வாழ்கின்ற நாமெல்லாம் வாழ முடியாமல் வேற மாநிலங்களுக்கு செல்கின்ற விதமாக பாலைவனமாகின்ற அளவிற்கு அங்கே மேகதாதுல அணை கட்டுவேன் என்று கர்நாடக அரசாங்கம் சூளுரைக்கிறது. சோனியா காந்தி அம்மாட்ட சொல்லி அதை தடுத்து நிறுத்தலாம்ல. உச்ச நீதிமன்றமே கூடாது என்று சொன்னது. அங்க காங்கிரஸ் ஆட்சி, இங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி. உங்களுக்கு தெரியும், பெரியார் அணையில அம்மா போராடி 142 அடி தண்ணீர் நிறுத்துவதற்கு உச்ச நீதிமன்ற ஆணை பெற்றார்கள். அதுபோல அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள மரங்களை எல்லாம் வெட்டி அந்த பகுதிகளை ஆழப்படுத்தி பேபி அணை என்கிற ஒரு அணையை இன்னும் பலப்படுத்தி 152 அடி நீர்மட்டம் அங்கே தேக்கி அதை தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகும் கேரளாவிலே ஆட்சி செய்த காங்கிரசும் சரி, இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுகவின் கூட்டணி கட்சி ஆகிய கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் சரி, அந்த பேபி அணையை பலப்படுத்தவும் விடல. அந்த 142 அடி அங்கே நீரை தேக்கவும் அனுமதிப்பதில்லை. எத்தனையோ உச்ச நீதிமன்றம் சொல்லி குழுக்கெல்லாம் ஆராய்ச்சி அந்த பெரியார் அணை தகுதி வாய்ந்த அணையாக இருக்கு, பலமாக இருக்கு, நீரை தேக்கலான்னு சொன்னாலும் தேக்க விடப்படுறாங்க. ஸ்டாலின் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை என்பதை தயவு செய்து நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அவங்க அப்பா கருணாநிதி இருந்தப்பதான், கருணாநிதி இருந்த ஆட்சியில் இருந்தப்பதான் 74 காவிரி ஒப்பந்தம் காலாவதியானது. இந்திரா காந்தி அம்மாவுக்கு பயந்துகிட்டு அதையும் நீட்டிக்காம விட்டார், தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி இன்றைக்கு மீனவர்கள் எல்லாம் இலங்கை அரசாங்கத்தால கைது செய்யப்படுறாங்களே, அந்த காரணம் கச்சத்தீவை இவர் 74 தாரை வார்த்து கொடுத்ததுதான். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் போராடுறாங்களே, மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், கெயில் பைப்பு திட்டம், இது போல எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்தது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில தான். திமுக காலத்துல தான் தமிழ்நாட்டில் வந்துச்சு. அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்ததான் அதெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சாங்க. ஏன் இன்னொன்னு சொல்றாரு, உதயநிதி ஊரெல்லாம் போய் சொல்றாரு, நீட் தேர்வை ஒரே கையெழுத்துல நீக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி வீட்டில் வச்சுட்டு இருக்காங்களே, அந்த நீட் தேர்வை இவங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில இருந்தப்பதான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. இப்ப ஒரு வேலை வச்சுக்கோ, ஒரு வேலை அது நடக்காது. இருந்தாலும் ஏன்னா இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இன்னும் இல்ல. இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தா என்ன பண்ணுவாரு, டிஆர் பாலு, அந்த ஆட்டப்பாம் ராஜா, கனிமொழி அம்மா, இவங்களுக்கு எல்லாம் தயாநிதி மாறனுக்கு முக்கியமான போர்ட்போலியோ, முக்கியம்னா தெரியுது இல்ல, தமிழ்நாட்டுக்கு எது திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு இல்ல, 2G மாதிரி திட்டங்களுக்காக குறையா சொல்லக்கூடாது. 2G மாதிரி திட்டம், அலைக்கற்றை புகழ் மன்னன் ராஜா போன்றவர்களுக்கு கையில அரிச்சிக்கிட்டு இருக்கு 10 வருஷமா ஒண்ணும் இல்லைன்னு. ஏன்னா ஏற்கனவே 15 வருஷம் ஆட்சி பொறுப்புல இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தார்கள், அவங்க நல்ல துறைகளை வாங்கிக்கிட்டு அவர்கள் தான் கொடுத்தார்கள். எல்லாம் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், சாராய தொழிற்சாலைகள் எல்லாம் யாரும் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, மீண்டும் ஆட்சிக்கு மத்தியில வர வேண்டும் என்று ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் இங்க வந்து ருசி கண்டாச்சு. 10 வருஷமா ஆட்சி பொறுப்புல இல்ல, அம்மா இறந்த பிறகு பழனிசாமி தயவுல இங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் பழனிசாமி வகைரா மேல எந்த கேஸும் போடல. உங்களுக்கு தெரியும், யாரோ ஒரு சிலர் மேல கொண்ட வழக்குகள் தேர்த்திருக்காங்க. இன்னும் பல பேர் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் உண்மை.
ஆனா ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமியையும் தாண்டி இன்றைக்கு முறைகேடுகளிலே அவர் ஆட்சியும் அவரது அமைச்சர்களும் அவரது கட்சி சார்ந்தவர்களும் ஈடுபடுகிறார்கள் என்று மக்கள் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் பேசி வருகிறார்கள். கவுன்சிலர்ல தொடங்கி அமைச்சர் வரைக்கும் இன்றைக்கு எப்படி செயல்படுகிறார் என்பது எல்லோருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். நம்ம மாவட்டம் மாத்திரம் இல்லைங்க, எல்லா இடங்களிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை.